அனைவருக்கு வணக்கம். நீ நான் காதல் நெக்ஸ்ட் வீக் நீ ப்ரமோ முரளிகிருஷ்ணா இருந்துட்டு ராகு கிட்ட எதுக்காக நீ மல்லிப்பூ வாங்கிட்டு அபிக்கு வச்சு வர அப்படின்ட்டுலாம் கோவப்படுறாங்க. அப்போ முரளிகிருஷ்ணா கிட்ட வந்து இங்க அப்பா அவ ஏன் முன்னாடி அவளுக்காக நான் மல்லிகைப்பூ வாங்கிட்டாரன், உனக்கு என்னடா பிரச்சனை அப்படின்ட்டு கோவப்பட்டு ராக வந்து சண்டை போட்டுட்டு இருப்பாங்க முரளி கிட்ட. அப்ப முரளி கோசமே வேணும்னே வந்து அபியோட தலையில பூ வச்சு அழுவாவும் ஊட்டி வராங்க. இங்க பார் அவ ஏன் பொண்டாட்டி பூ வச்சுட்டு இப்ப அழுவா ஊட்டிட்ட, நாங்க இன்னும் என்ன வேணும்னாலே பண்ணுவோம், அதெல்லாம் கேட்க நீ யாருடா அப்படின்ட்டு உடனே வந்து முரளிகிருஷ்ணா ரொம்ப கோபமா அங்கிருந்து போயிடுறாங்க. இங்க பாரு அவனுக்காக தான் இப்படி எல்லாம் பண்ணுறாங்க, அப்ப கூட உண்மையான பாசத்துல நீங்க எதுவும் செய்யல இல்லைன்றாங்க. நான் எந்த அளவுக்கு வந்து உங்க மேல நம்பிக்கை வைக்கிறேன், ஆனா நீங்க ஏங்க மறுபடியும் இந்த அளவுக்கு காயப்படுத்துறீங்க, கஷ்டப்படுத்துறீங்க, அது என்னால தாங்கிக்கவே முடியலன்றாங்க. இன்னைக்கு இப்படி நீங்க கஷ்டப்படுத்துறீங்க அப்படின்ட்டு வருத்தப்பட்டு பேசிட்டாங்க. இங்க பார் பெரிய இது மாதிரி பண்ணிட்டு இருக்காது சரியான்றாங்க. நீ எப்படி இருக்கணுமோ அப்படி இருக்க பாருன்றாங்க. நான் உன்னை அவ்வளவு சீக்கிரம் ஏத்துக்க முடியாது, இப்பதான் வந்து ஆசை வாங்கிட்டு வந்துட்டு மறுபடியும் வந்து நான் உன்னை ஏற்றுக்க மாட்டேன்னு சொன்னா நீ பண்ண விஷயங்களை என்னால் அவ்வளோ சீக்கிரம் மறக்க முடியலன்றாங்க. நீ பண்ண விஷயங்கள் இன்னும் எனக்கு அது ஞாபகம் வந்துட்டு இருக்கு. அந்த முரளிகிருஷ்ணாவை பார்க்கும் போதெல்லாம் எனக்கு அந்த ஞாபகம் வருது. நான் தான் சொன்னேன் இல்லை எந்த ஒரு தப்பு பண்ணலன்னு சொல்லிட்டு மறுபடியும் நான் தப்பு பண்ணேன்னு சொல்லி நீங்கள் இதே கேட்டுட்டு இருந்தா நான் என்னங்க பண்ணிட்டோன்றாங்க. நான் பண்ணன்னு தான் சொல்ல முடியும், பின்ன வேற என்ன சொல்ல முடியும் அப்படின்ட்டுலாம் அந்த இடத்துல ராகவ் பேசிட்டு இருக்காங்க. மறுபடியும் ராகவுக்கும் அபிக்கும் ஒரு பயங்கரமான ஒரு சண்டை நடக்குது. அதனால அப்படின்னு நினைச்சு இவரெல்லாம் மனசு மாற மாட்டாரு, என்னைக்கு இதே மாதிரிதான் இருப்பாருட்டு ரொம்பவே வருத்தத்துல இருக்காங்க. முரளிகிருஷ்ணன் இருந்துட்டு எப்படியாச்சும் இந்த அபியும் ராகவே நம்ம பிரிச்சே ஆகணும், ஏன்னா அபி எனக்கு சொந்தமானவ, யாருக்காக விட்டு கொடுக்க மாட்டேன்ட்டு முரளிகிருஷ்ணா ரொம்பவே பார்த்தீங்கன்னா தீவிரமா பிளான் போட்டுட்டு இருக்காங்க. அப்படி முரளிகிருஷ்ணாவுடைய பிளான் என்ன பண்ணி அபி ராகவே பிரிக்க போறாங்கன்ட்டு அடுத்த வீடியோல பார்க்கலாம். தேங்க்யூ.